ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனைத்து மரிலாம் வாங்க யூடியூப் சேனல். இன்னைக்கு வீடியோவில் இந்த இம்போர்ட்டட் டேங்க்கு ஒரு டிஐஒய் லைட் தான் ரெடி பண்ண போகிறோம். வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து ஒரு இம்போர்ட்டட் டேங்கோட லிட்டு. இதில் இருந்த லைட் வந்து ஃபால்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு பதிலாக நம்ம ஒரு டிஐஒய் லைட் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் முதல்ல ஒரு ஃபோம் போர்ட் ஷீட் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 3mm ஃபோம் போர்ட் ஷீட்டு. இது வந்து அந்த லிட்குள்ளே மேட்ச் ஆகிற மாதிரி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த சைஸ்க்கு. ஓகே, இதை வந்து கரெக்டாக நம்ம இந்த ஸ்க்ரூஸ் இருக்கிற இடத்துல ப்ளேஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்இடி லைட் ஸ்ட்ரிப் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நான் அமேசானில் தான் வாங்கினேன். அதோட பர்ச்சேஸ் லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயர் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து கன்சீல்டு ஒயரு. ஸோ இது வந்து எல்இடி லைட் கனெக்ட் பண்ணுறதுக்காக எடுத்திருக்கேன். சைடில் ரெண்டு சைடும் ஒரே அளவு இருக்கிற மாதிரி சின்னதாக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு யூஎஸ்பி ஒயரு. இது வந்து பழைய மொபைலோட சார்ஜரு. ஸோ இதில் இருந்து சார்ஜர் பின் சி டைப் பின் மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணிவிட்டு இந்த ஒயர் மட்டும் நான் ஸ்லீவ் எடுத்து கரெக்டாக வச்சுருக்கேன். இதில் வந்து 2 ஒயர் இருக்குது, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்க்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ இப்போது இதை எடுத்து உரமா வச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதில் இருக்கிற ஸ்க்ரூஸ் ஃபஸ்ட்டு நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்து இந்த சைடு இருக்கிற ஸ்க்ரூஸையும் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். அண்ட் அதில் கொஞ்சம் கம்பி கட்டி வச்சுருக்கேன். அந்த கட்டு கம்பியுமே நான் ரிமூவ் பண்ணிவிடுவேன். ஸோ அது எப்படி ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 ஸ்க்ரூஸ் இருக்குது. இதை ஓரமாக வச்சிடலாம். அடுத்து இந்த ஃபோம் போர்ட் ஷீட்லேயுமே வந்து 2 ஹோல் வேணும். அதுக்கு நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த ஸ்க்ரூ பாஸ் கிட்ட நேராக வச்சு ஒரு ஹார்ட் ப்ரெஸ் பண்ணேன். ஸோ அங்கே வந்து ஒரு இம்ப்ரெஷன் வந்துடுச்சு. அந்த இடத்துல மட்டும் நான் 2 ஹோல் போட்டு வச்சுருக்கேன். ஸ்க்ரூ பண்ண ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அதை உரமாக வச்சிடலாம். இப்போ வந்து எல்இடி ஸ்ட்ரிப் வந்து இந்த ஃபோம் போர்ட் ஷீட்டில் கரெக்டாக பொசிஷன் பண்ணிக்கலாம். 2 ஸ்க்ரூக்கும் நடுவில் மேட்ச் ஆகிற மாதிரி நான் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ டெம்பரரியாக இதை பொசிஷன் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன இன்சுலேஷன் டேப் வச்சு நான் ஸ்டிக் பண்ண போகிறேன் நடுவில். ஓகே, எல்இடியை கவர் பண்ணாமல் அதோட சைடில் எட்ஜில் கரெக்டாக பொசிஷன் பண்ணி நான் டேப் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்து வந்து பாட்டம்லேயும் நான் அதே மாதிரி டேப் பண்ண போகிறேன். பட் இந்த தடவை ஒரு ஃபுல் லென்த்து டேப் எடுத்திருக்கேன். அந்த ஸ்ட்ரிப்புக்கு ஏற்ற மாதிரி ஃபுல் சைஸ்க்கு வர மாதிரி பண்ணுறேன். இதையுமே வந்து நம்ம எல்இடி கவர் பண்ணாமல் டிப்பில் வச்சு ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது வந்து இதே மாதிரி நான் டாப்லேயும் இன்சுலேஷன் டேப் திரும்ப ஒரு லேயர் போட போகிறேன். ஸோ இப்போ வந்து ஏற்ற மாதிரி லென்த்துக்கு கட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ மேலே வந்து நான் எல்இடி ஸ்ட்ரிப்ஸ் மட்டும் சைடில் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஓட்டிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த ஒயர் எடுத்திருக்கேன். இது ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் கட் பண்ணி எடுக்கணும். ஒரு கட்டர் எடுத்துகிட்டு நான் சைடில் இருக்கிறத மட்டும் கட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இது மேலே இருக்கிற லேயரை ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே வந்து இந்த மாதிரி சில்வர் கலரில் ஒயர்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அதே மாதிரி உள்ளே வந்து பார்த்திங்கன்னா 4 ஒயர் இருக்குது. ஸோ இதில் 4 ஒயரில் வந்து ரெட் அண்ட் பிளாக் ஒயர் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, மற்ற ஒயர்ஸ்லாம் நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ இந்த பிளாக் அண்ட் ரெட் ஒயருங்கிறது வந்து சில இதில் சேமாக இருக்கும், சில இதில் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ ரெட்டு வந்து நார்மலாகவே ரெட்டில் தான் இருக்கும், பாசிட்டிவ் லைனு. நெகட்டிவ் ஒயர் வந்து பிளாக்ல இல்லாமல் சில டைம் கிரே கலரில் இருக்கும். ஸோ அது மட்டும் நம்ம கரெக்டாக இதுதான் பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிறது மட்டும் நம்ம டெஸ்ட் பண்ணிக்க வேண்டியிருக்கும். ஸோ இப்போ நான் அது மாதிரி ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் இதில் வந்து ரெட் அண்ட் பிளாக் ஒயர்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி நான் கட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ அதே மாதிரி இன்னொரு சைட்லேயும் ஸ்லீவ் எடுத்துக்கிறேன். ஸோ அதையும் ஸ்லீவ் எடுத்துகிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயர்ஸ் க்ரீன் அண்ட் அதர் ஒயரை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக அந்த பிளாக் அண்ட் ரெட் ஒயர்ஸ் மட்டும் தெரிகிற மாதிரி
எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இதுலேயும் நம்ம வந்து டாப்பில் மட்டும் ஸ்லீவ் எடுத்துக்கணும். இது ஒயர் வந்து ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். ஸோ நம்ம ஒயர் ஸ்லீவ் ரிமூவ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பண்ண வேண்டியது இருக்கும். ஹார்டாக ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒயர் கட் ஆகிடும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இதை மட்டும் மேலே இருக்கிற பிளாஸ்டிக் லேயர் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி அந்த சைடும் நம்ம எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதையும் எடுத்துடலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 சைடும் நான் எடுத்துட்டேன். ஸோ இப்போ அடுத்து வந்து நம்ம இதை சால்டர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு சால்டர் ராட் எடுத்திருக்கேன். ஸோ சால்டர் ராட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளெக்ஸு, இதில் சால்டரிங் பண்ணுறதுக்கு ஃப்ளெக்ஸு ப்ளஸ் வந்து சால்டரிங் ராட் ரெண்டுமே எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளெக்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம் அந்த ஒயர் மேலே. ஸோ அதுக்கு முதல்ல நான் ஒரு ஃப்ளெக்ஸ் எடுத்துக்கிறேன். அந்த ஒயர்லையோட டிப்லேயுமே நம்ம வந்து ஃப்ளெக்ஸ் லைட்டாக அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா லெட்டு ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக ஸ்டிக் ஆகிடும். ஸோ இப்போ வந்து கொஞ்சமாக லெட் எடுத்துக்கிறேன். அந்த ஒயர் மேலே நான் லெட் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அதே மாதிரி நான் இன்னொரு சைடுக்குமே லெட் அப்ளை பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 சைடு லெட் அப்ளை பண்ணிட்டேன். அதே மாதிரி பின்னாடி சைடுக்கும் லெட் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்இடி ஸ்ட்ரிப் மேலேயும் பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த கார்னர் டெர்மினல்ஸ் இருக்கும், அது மேலேயும் நான் வந்து லைட்டாக லெட் அப்ளை பண்ணிக்கிறேன். இது அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக சால்டர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால நம்ம இந்த மாதிரி சால்டர் பண்ணிக்கிறோம். ஸோ இதே வந்து 2 சைடும் நம்ம ஒரு சைடில் வந்து 2 எண்ட் இருக்கும். அந்த 2 எண்டையுமே நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ அதை வந்து நான் 2 சைடும் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ இதில் இருக்கிறதுல 2 பாசிட்டிவ் 2 நெகட்டிவ் இருக்கும். 2த்துலேயுமே நம்ம வந்து சால்டரிங் லெட் அப்ளை பண்ணிக்கிறோம். ஓகே, அதே மாதிரி இந்த சைடில் வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும், அதாவது ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ், ஏதாவது ஒரு ஸ்ட்ரிப்பில் இருக்கிற ஒரு சைடில் மட்டும் பாசிட்டிவ்லேயும் நெகட்டிவ்லேயும் நம்ம சால்டர் லெட்டை வந்து அப்ளை பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சைடில் வந்து நம்ம 4 இடத்துல அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இடத்துல வந்து கரெக்டாக பாசிட்டிவ் நெகட்டிவ், இப்போ பாசிட்டிவ்க்கு வந்து நான் ரெட்டு ஒயர் யூஸ் பண்ணுறேன், நெகட்டிவ்க்கு வந்து பிளாக் ஒயர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து கரெக்டாக நம்ம பிளாக் அண்ட் ரெட்டில் கரெக்டாக பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அதே மாதிரி இன்னொரு எண்டை வந்து அந்த இன்னொரு ஸ்ட்ரிப்போட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், கரெக்டாக பிளாக் வந்து நெகட்டிவ், ரெட் வந்து பாசிட்டிவ், ஸோ அது ரெண்டையும் நம்ம பேஸ் பண்ணிக்கிறோம். அந்த சால்டர் பண்ணும்போது ரெண்டுமே டெர்மினல்ஸ் ரெண்டும் டச் ஆகாத மாதிரி பார்த்து சால்டர் பண்ணோம். ஸோ நடுவில் கேப் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அது ரெண்டும் டச் ஆகாத மாதிரி நம்ம சால்டர் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அது சால்டர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சைடில் வந்து அந்த ஒயர் கொஞ்சம் ஷேக்கியாக இருக்குது. ஸோ நான் அதையும் வந்து ஒரு டேப் வச்சு செக்யூர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு இன்சுலேஷன் டேப் எடுத்திருக்கேன். ஸோ அதே மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து ஒரு ஃபுல் ரொட்டேஷன் போட்டு ஃபுல்லாக ஒட்டிக்கிறேன். ஓகே, ஸோ கட் பண்ணியாச்சு. அதே மாதிரி நல்லா ஹார்டாக ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த டெர்மினல்ஸ் 4க்குமே கரெக்டாக இது பண்ணியிருக்கேன். அண்ட் எந்த இதுவுமே கனெக்ட் ஆகலை. ஸோ கனெக்ட் ஆகலைங்கிறத நம்ம வந்து இன்னொரு வாட்டி கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஒரு சைடு நம்ம பண்ணிட்டோம். இன்னொரு சைடு வந்து நான் யூஎஸ்பி ஒயர் எடுத்து அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இது ஆல்ரெடி நான் ஒயர் எடுத்துட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா அதை கட் பண்ணும்போது அதே மாதிரி 4 ஒயர் இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து நான் மீதி இருந்த 2 ஒயரையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் ஒயர் ஒன்று இருக்குது, கிரே கலர் ஒயர் ஒன்று இருக்குது. ஸோ இந்த கிரே கலரில் இருக்கிற ஒயர் வந்து நெகட்டிவ் ஒயரு, ரெட் கலர் வந்து பாசிட்டிவ் ஒயர். ஸோ அதை ரெண்டையும் வந்து ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து இந்த எட்ஜு கட் பண்ணும்போது கொஞ்சம் நிறையா வந்த மாதிரி இருந்தது. ஸோ நான் அதை கட் பண்ணிட்டேன். இப்போது வந்து இதில் நான் திரும்ப ஒரு சால்டரிங் ஃப்ளெக்ஸ் அப்ளை பண்ணுறேன். லைட்டாக ஃப்ளெக்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு இதுலேயும் நான் சால்டரிங் லெட்டை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஸோ இப்போது எடுத்தாச்சு. அண்ட் இப்போ நான் சால்டரிங் லெட் எடுத்துக்கிறேன்.
ஸோ இப்போது ஓகே இதில் அப்ளை பண்ணியாச்சு. இந்த சைடும் அதே மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது 2 சைடும் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் இதோட பாசிட்டிவில் ரெட் கலர் ஒயரும் நெகட்டிவ்ல பிளாக் கலர் அந்த கிரே கலர் ஒயரையும் நான் அட்டாச் பண்ணுறேன். ஓகே அதே மாதிரி டெர்மினல் ரெண்டும் டச் ஆகிடாத மாதிரி பார்த்து ஒட்டிக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஒரு இன்சுலேஷன் டேப் எடுத்திருக்கேன். இந்த சைடும் நான் ஒயர் வந்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு திரும்பவும் ஒட்டிக்கிறேன். ஓகே இது ஒரு ஃபுல் ரொட்டேஷன் போட்டு ஃபுல்லாக ஒட்டிக்கலாம். ஓகே ஸோ இப்போது இந்த ஒயர் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த லைட்டை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ சால்டரிங் ஒர்க்லாம் முடிஞ்சிச்சு. இதுக்கு வந்து நான் ஒரு யூஎஸ்பி அடாப்டர் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம பழைய மொபைல் சார்ஜரு. ஸோ அதுக்கான சார்ஜர் மட்டும் எடுத்திருக்கேன். ஓகே ஸோ இப்போ இதை வந்து நம்ம ப்ளக் பண்ணிக்கலாம் மெயினில். ஓகே இப்போ இது மெயினில் ப்ளக் பண்ணிட்டேன். ஸ்விட்ச் ஆன் பண்ண போகிறேன். ஓகே வந்து இந்த லைட் வந்து ஒர்க் ஆகுது. பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குது அப்படிங்கிறது. நல்லாவே பிரைட்டாக இருக்குது. அண்ட் இது நல்லா சூடாகும், நல்லா ஹீட் ஆகக்கூடிய லைட் தான். பவர் ஜாஸ்தியாக இருக்குது. ஓகே நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ ஒயர் நல்லா ஆடாமல் கரெக்டாக இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒட்டியாச்சு. கனெக்ஷன்ஸும் செக்யூராக இருக்குது, லைட்டும் ஒர்க் ஆகுது. ஓகே இப்போ இதை வந்து நம்ம லிட்டில் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த லிட்டை எடுத்துகிட்டு கரெக்டாக நம்ம ஹோல்ஸ் ஆல்ரெடி எடுத்து வச்சிட்டோம், ஹோல் போட்டோங்க. இப்போ ஸ்க்ரூஸ் எடுத்து நான் டைரெக்டாக அந்த ஹோல்ஸில் ஸ்க்ரூ பண்ண போகிறேன். ஓகே ஸோ ஃபஸ்ட்டு ஸ்க்ரூவில் கரெக்டாக அந்த ஸ்க்ரூ வந்து அந்த ஹோலில் பொசிஷன் பண்ணிவிட்டேன். இப்போ அந்த ஸ்க்ரூ பாக்ஸில் நான் ஸ்க்ரூ பண்ண போகிறேன். ஓகே ஃபஸ்ட்டு இந்த சைடு ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி இன்னொரு சைடும் நான் ஸ்க்ரூ பண்ணிக்கிறேன். ஓகே நல்லா டைட்டாக ஸ்க்ரூஸ் பண்ணிக்கலாம். ஓகே அப்புறம் இந்த ஒயருமே வந்து கொஞ்சம் ஷேக்கியாக இருக்குது. ஸோ இதையும் ஒரு சைடில் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அதில் வெளியே கரெக்டாக வெளியே ஒயர் எடுத்துகிட்டு அங்கேயும் நான் ஒரு இன்சுலேஷன் டேப் வந்து சின்னதாக கட் பண்ணி ஒட்டிக்க போகிறேன். ஒயர் வந்து கரெக்டாக பொசிஷன் பண்ணுறதுக்காக இந்த பக்கம் அந்த பக்கம் ஆடாமல் கரெக்டாக ஒயர் இருக்கும். ஸோ அதுக்காக நான் இதில் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணுறேன். ஓகே ஓகே நல்லா கரெக்டாக ஸ்டிக் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை வந்து கரெக்டாக இருக்கா என்ன அப்படிங்கிறது திரும்ப ஒரு வாட்டி நான் லைட் ஆன் பண்ணி பார்த்துட்டு போகிறேன். ஓகே பர்ஃபெக்ட். ஸோ இப்போ இந்த லிட்டை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக டேங்கோட இதில் போய் செட் பண்ணி பார்த்துருவோம். ஓகே இது வந்து என்னோட ஃப்ரைஸ் போலார் பேரட்டோட ஃப்ரைஸ் இருக்கிற டேங்க்கு. நம்ம கிட்ட இருக்கிற போலார் பேரட் வந்து ரீசெண்டாக ஹேட்ச் பண்ணிச்சு. ஸோ அதில் இருக்கிற ஃப்ரைஸ் மட்டும் நான் இந்த குட்டி டேங்க்கில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த லைட்டு ரெடி பண்ண லிட்டை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் டேங்கோட டாப்பில். ஓகே ஸோ இப்போ வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன். வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இந்த இடத்துல கரெக்டாக பொசிஷன் பண்ணியிருக்கேன். ஓகே இப்போ நான் லைட் ஆன் பண்ணிட்டேன். லைட் பக்கா ஒர்க் ஆகுது.
க்ளோஸில் ஃப்ரைஸ்க்கு நான் க்ளோஸில் காட்டுறேன். இது வந்து அல்பினோ ஒயிட்டோட ஃப்ரைஸு, போலார் பேரட்டோட ஃப்ரைஸு. ஸோ ஃப்ரைஸ் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, கொஞ்சம் குட்டியாக தான் இருக்குது. மொத்தம் இதில் ஒரு 7-8 ஃப்ரைஸ் மட்டும்தான் இருக்குது. ஆக்சுவலி நிறைய எக் ஆட்ச் ஆச்சு, பட்டு இது இவ்வளோதான் காப்பாற்ற முடிஞ்சுது. அது பேரண்ட்டே சாப்பிட்ருச்சு. ஸோ நான் அதை மீதி இருக்கிறத ஃப்ரைஸ் மட்டும் எடுத்து தனியாக இந்த டேங்க்கில் போட்டு வச்சுருக்கேன். இந்த டேங்க்கில் வந்து நான் இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ அதையும் நாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போது இதில் இருக்கிற ஃப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஆக்டிவாக தான் இருக்குது. நான் இதில் வந்து ஒரே ஒரு ஸ்பஞ்ச் ஃபில்டர் மட்டும் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இதை பற்றின மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அனைத்து மாதிரி இல்லாமல் அவங்க யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.